மாவட்டத்தில் உள்ள கருவேலம்பட்டி பகுதியில சுந்தரமூர்த்தி என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கு கலையரசன் என்ற மகன் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சாலினி என்ற பெண்ணுடன் திருமணமும் நடைபெற்றிருக்கு. இதில் கலையரசன் விஷம் குடித்ததாக கூறி குடும்பத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவருக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக கலையரசன் போலீசாருக்கு கொடுத்த வாக்குமூலத்தில், மனைவி ஷாலினி தனக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக கூறியிருக்காரு. அதாவது ஷாலினிக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாத நிலையில் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்துள்ளனர். அவர் வேறொரு நபருடன் காதலித்து வந்த நிலையில் முதலிரவின் போது தன்னுடைய கணவரிடம் இதனை தெரிவித்திருக்காங்க. இதனால் ஷாலினியை மறுநாள் அவருடைய பெற்றோர் வீட்டிற்கும் கலையரசன் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த நிலையில் உறவினர்கள் சமரசம் செய்து மீண்டும் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அப்போது தன்னுடன் வாழ பிடிக்காமல் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து விட்டதாக கலையரசன் கூறியிருக்காரு. ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் கலையரசன் அவரே பூச்சி மருந்தை ஜூஸில் கலந்து குடித்தது தெரிய வந்தது. அதாவது கடந்த 13ஆம் தேதி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஷாலினி தன்னுடைய தாய் வீட்டுக்கு கோபித்துக் கொண்டு சென்று விட்டார். பின்னர் கலையரசன் தன் மனைவியை சமாதானப்படுத்தி கடந்த 16ஆம் தேதி தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கார். பின்னர் தன்னை அசிங்கப்படுத்திய ஷாலினியை பழிவாங்க கலையரசன் துடித்திருக்காரு. இதனால் தனக்குத்தானே பூச்சி மருந்தை கலந்து குடித்துவிட்டு ஷாலினி மீது பழி போடப் போவதாக தன் நண்பர்களிடம் கூறியிருக்காரு என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக ஷாலினி மற்றும் கலையரசன் இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.